தேவி, அற்புதம் தேவி. இவனை சமாதானப்படுத்த நாங்கள் மிகவும் சிரமப்படுவோம். ஆனால் தாங்கள் அரவணைத்தவுடன் உடனேயே சமாதானமாகிவிட்டான். இது என்ன மாயை? இது மாயை அல்ல, தாய்மையின் சக்தியாகும். தாய்க்கும் குழந்தைக்குமான உறவு அனைத்து மாயைகளை விட உயர்ந்தது. அதற்கு குரலோ மந்திரமோ தேவையில்லை. எண்ணத்தை பரிமாறிக்கொள்ள பார்வையே போதும். நான் தங்கள் அனைவருக்கும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். தாங்கள் என்னுடைய தாய்மையையும் என் வாரிசையும் காப்பாற்றி இருக்கிறீர்கள். தங்களின் வாரிசா? இது தங்களின் பிரமை தாயே. இவர்கள் அனைவரும் எங்களின் வாரிசு. மகாதேவா, குழந்தைக்காக தாய்களுக்கு நடுவில் சர்ச்சை ஏற்பட்டு விடுமோ மகாதேவா? ஒரு தாய்க்கு பிரமை ஏற்பட வாய்ப்பில்லை. இவை எனது வாரிசு, நான் தான் உருவாக்கினேன். என் குழந்தைகளை எடுத்து செல்லவே வந்துள்ளேன். நிறுத்துங்கள். தங்களை நாங்கள் அனைவரும் மதிப்பதினால் எங்களின் குழந்தையை தந்து விடுவோம் என்ற அர்த்தமில்லை. இவர்கள் யாவரும் எங்கள் வாரிசு. இவர்களை எடுத்து செல்ல அனுமதிக்க மாட்டோம். சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த வினோத உலகில் என் வாரிசு இருப்பதை உணர்ந்து இவ்வளவு தூரம் நான் இங்கு வந்துள்ளேன். இது எனது தாய்மையின் அழைப்பாகும். என் குழந்தைகளை எடுத்து செல்வதை யாராலும் தடுக்க இயலாது. எச்சரிக்கிறேன், இவை அனைத்தும் எங்கள் வாரிசு. தாங்கள் இங்கிருந்து எடுத்துச் செல்ல முயன்றால் செய்யக்கூடாதவற்றையெல்லாம் நாங்கள் செய்ய வேண்டியிருக்கும். தேவியர்களே, என் குழந்தையை காப்பாற்றியதற்காக உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். ஆனால் இவை என்னுடைய வாரிசாகும். இதை நான் தான் எடுத்து செல்வேன். இங்கிருந்து குழந்தைகள் மட்டுமல்ல, நீங்களும் செல்ல முடியாது. நீ என்னுடைய குழந்தைகளை காப்பாற்றியதற்காக உனது தவறுகளை நான் மன்னிக்கிறேன். ஆனால் இனியும் என் தாய்மையுடன் விளையாடினால் தாங்கள் அனைவரும் அதற்கான தண்டனையை அனுபவிக்க வேண்டும். சாந்தமடைவாய் பார்வதி. பார்வதி, இது கார்த்திகை உலகமாகும். இவர்களே கார்த்திகை பெண்களாவர். இவர்களின் பிரகாசத்தை போன்றே பவித்திரமானவர்கள். ஆகையால் தான் தீய எண்ணம் கொண்ட ஆத்மாக்களோ அசுரர்களோ இங்கு பிரவேசிக்க இயலாது. கார்த்திகை பெண்களே, இவளே பார்வதி, சிவனின் சக்தி, மகாதேவனின் மகாதேவி, மகாகாலனின் மகாகாளி. நற்செயல் ஒன்றை இருவர் புரிகின்ற சமயத்தில் அவர்களுக்குள் எந்த மோதலும் எழக்கூடாது.
எங்களை மன்னியுங்கள். ஆனால் இந்த பாலகர்களை எல்லாம் நாங்களே காப்பாற்றினோம். எங்கள் குழந்தைகளாகவே பாவித்தோம். இவர்களை பிரிய முடியாது. இவர்களை எங்களிடமிருந்து பிரித்து விட்டால் எங்கள் உயிர் எங்களை விட்டு பிரிவது போல் ஆகிவிடும். தாங்கள் தான் தாயார் என்பதை உணர்ந்தோம். ஆனாலும் பெற்றவர்களை விட வளர்த்தவர்களை சிறந்தவர்கள் அல்லவா? மகாதேவா, தாங்களே கூறுங்கள், இக்குழந்தைகளின் மீது எவருக்கு உரிமை உள்ளது? சில கணங்களுக்கு முன்பே ஓர் தாயின் வேதனையை மும்மூர்த்திகளாலும் கூட உணர இயலாது என்பதை ஒருவர் எனக்கு உணர்த்திவிட்டார். ஆகவே இச்சங்கடத்திற்கான தீர்வை சிருஷ்டியை காக்கும் பார்வதியே எடுப்பார். என் வாரிசை காப்பாற்றியதனாலும் இவர்களை சீராட்டி வளர்த்ததினாலும் கார்த்திகை பெண்களான தங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் சங்கடம் என்னவெனில், இக்குழந்தைகள் மீதான உரிமை கார்த்திகை பெண்களான தங்களுக்கு மட்டுமல்ல, மற்றொருவருக்கும் உள்ளது. அந்த ஒருவருக்கு தங்களை விடவும் அதிகமான உரிமை உள்ளது. கங்கா. பார்வதி, இது ஆம் சகோதரி கங்கா. இக்குழந்தைகள் ஆறாக பிரியும் முன் நினைவிருக்கிறதா நீ காப்பாற்றினாயே, அந்த சக்தி பிளம்புதான் இவர்கள். ஆனால் இப்பொழுது இந்த கார்த்திகை பெண்களோ குழந்தை மீது இவர்களுக்குத்தான் உரிமை என்கிறார்கள். நான் நடுநிலையாக இருக்க விரும்புகிறேன். உனது வாதத்தை நீ கூறு கங்கா. நான் என்னவென்று கூறுவது? நானும் ஒரு பெண்தான். சக்தி பிழம்பை முதலில் காப்பாற்றியது நானே. உங்கள் அனைவருக்கும் முன்பாக இக்குழந்தையை காப்பாற்றியது நான் தான். ஒரு தாய் தன் குழந்தையை கர்ப்பத்தில் காப்பது போல் நான் காத்தேன். அனைவருக்கும் முன்பாக என் மனதில் இந்த சக்தி பழம்பு தாய்மையை ஊற்றெடுக்க வைத்தது. அதனால் முதல் உரிமை எனக்கே உள்ளது. தாங்கள் அனைவரும் என்னை காண்பதன் நோக்கம் என்ன? நடப்பவை அனைத்தையும் காணவே இங்கு வந்தேன். அப்படி இல்லை எனில் இந்த சங்கடத்திற்கு ஒரு முடிவில்லையா மகாதேவா? முடிவு உள்ளது. வணங்குகிறோம் நாராயணா. தாங்கள் தான் இதற்கு ஒரு முடிவு கூற வேண்டும் நாராயணா. தாங்கள் அறுவரும் கங்கா மற்றும் பார்வதியும் என 8 தாய்களும் இந்த குழந்தைகளுக்காக உரிமை கோருகிறீர்கள். என்னுடைய தீர்ப்பு என்னவென்றால்,
இந்த குழந்தைகளை 6ஆக அல்ல, நாம் 8ஆக பிரித்து விடலாம்.